30 வருஷத்துக்கு முன்னாடி காருக்கு ஓனரு பின்னால் உட்காந்துருந்தோம். சரியா? காருக்கு ஓனர் பின்னால் உட்காருவோம். எம்டியோடைய பிஏ வந்து டிரைவருக்கு பக்கத்தில் உட்காருவாங்க. அப்படி தானே இருந்தது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அது எப்படி படிப்படியாக மாறி 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 இப்போ ஓனர் டிரைவர் பக்கத்தில் பத்திரமா உட்காந்துக்கிறான். சரியா? பிஏ பின்னால் கால் மேலே கால் போட்டு உட்காந்து. இல்லை, இது பெரிய முதலாளிகள்லேருந்து அமைச்சர்கள்லேருந்து எல்லாருமே அப்படி தான் இருக்கும். எப்படி மாறுச்சுன்னு தெரியல. ஆனால் நம்மளை மாற்றிக்கணும். அந்த மாதிரி மாறுதலுக்கு வரும். சார், கல்யாணம் நம்ம தமிழ் திருமணங்கள் எப்படிலாம் நடந்தது சார்? 5 நாள் நடந்ததா 40 வருஷம் முன்னாடி. அப்புறம் அது 3 நாள் ஆச்சா? அப்புறம் 2 நாள் ஆச்சா? இப்போ 24 hours. சார், கல்யாணத்துக்கு இன்விடேஷனே ரிசப்ஷனுக்கு தான் வைக்கிறான். அவன் கல்யாணம் பண்ணுறானா இல்லையான்னு தெரியல. கல்யாண மண்டபம் சிஸ்டம்லாம் மாறி போச்சு. அங்கே உள்ளே போனால் அதுவும் இல்லை சார், மெட்ராஸ் மாதிரி ஒரு பெரிய மெட்ரோபாலிட்டன் சிட்டியிலலாம் என்ன ஆகிடுச்சு, மண்டபங்கள் வந்து ஒன்று மிக பெருசாக இருக்குது, இல்லைன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும். 15 லட்சம் ரூபா ஒரு நாள் வாடகை, ஃபுல் ஏசி, சாப்பாடு ஹால் ஏசி, பாத்ரூம் ஏசி, எல்லாம் ஏசி. 15 லட்சம் ரூபா. மிடில் கிளாஸ் பீப்புளுக்கெல்லாம் அது மொத்த அவன் கல்யாண செலவே அவ்வளோதான் மொத்தமாக. அவன் அங்கே போக மாட்டான். அதுக்காகவே புறநகரில் தாம்பரம், புறநகரில் சில மண்டபங்கள் இருக்குது. நம்ம சொந்தக்காரன் எல்லாருமே அந்த மாதிரி இது தானே புறநகரில் வைக்கிறான். சார், சென்னையிலேருந்து அந்த பக்கம் போனோன்னா நீங்கள் எலக்ட்ரிக் ட்ரெயின் ஏறி நொந்து நூலாக போய் இறங்குனீங்கன்னா அவனுடைய கல்யாண மண்டபம் போகிறதுக்கு ஒரு ஷேர் ஆட்டோ பிடிக்கணும். சரியா? இங்கே ஷேர் ஆட்டோ இருக்கான்னு தெரியல. ஆனால் ஷேர் ஆட்டோன்னு ஒன்று கண்டுபிடிச்சவன் பாரு, அவனுக்கு நோபல் பரிசு தரணும் சார். அது ஒரு ஸ்ட்ரக்சர் கிடையாது, ஒரு பாடி கிடையாது, ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கிடையாது, ஒரு சைஸ் இருக்காது. ஒன்று இவ்வளோ பெருசு இருக்கும், ஒன்று இவ்வளோ இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா நவராத்திரி கோல் மாதிரி படிக்கட்டு வச்சுக்கிறான் சார். உள்ளே லுங்கி கட்டின டிரைவர் வேறு இருக்கிறான். அதில் ஏறி உட்காந்தா யார் மண்டியில் யார் உட்காடுறாங்கன்னே தெரியல. அப்படியே போயின்னு வேண்டியது தான். 4 நாள் நீங்கள் தொடர்ந்து ஷேர் ஆட்டோவில் போகிறத எவனாவது பார்த்தோன்னா பொண்ணு கொடுக்க மாட்டான், சந்தேகப்படுவான். அந்த மாதிரி ஒரு ஷேர் ஆட்டோவில் போய் நொந்து நூலாக போய் மண்டபத்துக்கு உள்ளே நுழைஞ்சா, ஒரு காலத்தில் என்ன இருந்ததுங்க, கல்யாண மண்டபம் வாசலில் சார் பொண்ணுக்கு அப்பாவும் பிள்ளைக்கு அப்பாவும் வாசல்லே நிற்பான். வாங்க வணக்கம், வீட்டில் கூட்டின்னு வரலையா, போங்க டிஃபன் சாப்பிடுங்க, ஆச்சா போச்சான்னு எதாவது சொல்லுவாங்க. இப்போ யாருமே இருக்கிறது இல்லைங்க. மண்டபம் வெளியில் வணக்கம் சொல்கிறதுக்கு ஒரு பொம்மை வச்சுருக்கான். அது வணக்கம் சார். பன்னீர் சொம்பு, சந்தனம் இதெல்லாம் வச்சு ஒரு டீனேஜில் இருக்கிற பொம்பளை பிள்ளைங்களை, அழகாக இருக்கிற பொம்பளைங்களை பட்டு பாவாடை தாவணி கட்டி முதல்ல நிற்க வச்சு அதெல்லாம் இல்லை. அதுவும் போயிடுச்சு. என்ன உள்ளே போகும்போதுங்க முதல்ல பொம்மை வணக்கம் சொல்லுதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பூதம் மாதிரி ஒன்று நிற்குது, அது பன்னீர் அடிக்குது. அது நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா புஷ்ஷுன்னு அடித்து ஏற்கனவே நம்ம வேர்வையோடு வரோம். அந்த பன்னீர் மட்டமான பன்னீர் அது அடித்து வெள்ளை சட்டெல்லாம் நனைஞ்சி ஒரு விதமான ஒரு புதுமையான ஒரு நாத்தத்தோடையே உள்ளே போகும். உள்ளே போனால் நம்மளை வான்னு சொல்கிறதுக்கு ஒரு நாதி இருக்காது. ஆமாங்க, ஒரு நாதி கிடையாது. என்ன பண்ணுவானுங்க, நம்மளை வலுக்கட்டாயமாக கிஃப்ட் கொடுக்குற க்யூவில் நிற்க வச்சுருவானுங்க. அதை மட்டும் சரியாக செய்கிறானுங்க சார். கிஃப்ட் கொடுக்குற க்யூவில் எப்பவுமே நம்ம தமிழன் தானே சார். ஏதாவது இலவசமாக கொடுக்குறாங்கன்னா க்யூவில் நிற்கலாம் சார். நம்ம வீட்டிலேருந்து 1000 ரூபா கவரில் போட்டு வந்துட்டு நான் ஏன் சார் க்யூவில் நிற்கணும்? க்யூவில் நிற்கினா க்யூ நவராது, வேர்க்கும் மறந்தும் அப்படி வேர்க்கும். ஏன்னா மண்டபம் அவ்வளோதான். ஃபேனே சீலிங் ஃபேன் கிடையாது சார், வால் மவுண்ட் ஃபேன் வச்சுருப்பான். அது வெறும் சத்தம் மட்டும் தான், ஊன்னு கத்தும், காற்றே வராது. வேர்த்து விறுவிறுத்து டென்ஷன் ஆனால் இந்த வெல்கம் ட்ரிங்க்னு ஒன்று கொடுப்பான் சார், இத்தினூண்டு டம்ளர். அந்த டம்ளரை கண்டுபிடிச்சவனுக்கு நோபல் பிரைஸ் தரணும். உண்மையிலேங்க இத்தினூண்டு தாங்க, எட்டி பார்த்தாலே தீர்ந்து போயிடும் அந்த அளவுக்கு. அதில் ஒரு கிரேப் ஜூஸ்ன்னு ஒன்று கொடுப்பான் பாருங்க, அந்த ரெசிப்பியை கண்டுபிடிச்சவனுக்கு நோபல் பிரைஸ் தரணும். நீங்கள் அதை வாயில் வச்சு ஒரு உறிஞ்சிங்கன்னா சுகர் கண்டிப்பாக 500க்கு மேலே போகும். வெறும் சர்க்கரை அதோட க்யூவில் நிற்கணும். க்யூ நவராது. ஐயோ அப்பா நவராதுங்க, அப்படியே நகரணும். நான் எதுக்குங்க இவங்க க்யூவில் நிற்கணும்? வேறு வழி கிடையாது. நமக்கு என்னென்னா, எப்பவுமே தமிழர்களுடைய வீரம் எப்படின்னா, நம்ம க்யூவில் நிற்க பிடிக்காது. அப்படி நின்றுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா க்யூவில் வந்து எல்லாருமே நேர்மையை கடைப்பிடிக்கணும்னு எதிர்பார்ப்போம் இல்லை. ஏன்னா அது ஊடால வந்தாலும் தொலைச்சிடுவோம். டாய் நிற்கிறவன்லாம் மண்டையை நான் பின்னால் வாடானுவோம் சார். இது வெளியில் செய்யலாம், மண்டபத்து உள்ளே போய் அது மாதிரி செய்ய முடியாது.
எவனாவது குறுக்க வருவான், அப்படியே வெறி ஏறும், பார்த்துக்கிறீங்களா? அப்படியே வெறி ஏறும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளைக்கு தம்பி அவன் ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனி எம்என்சி கம்பெனியில் வேலை செய்கிறவன், அவன் ஃப்ரெண்ட்ஸை கூட்டின்னு வருவான். உங்களுக்கு தெரியுமா, இந்த எம்என்சி கம்பெனிக்காரனுக்கு எங்கே போனாலும் ஒரு 50 பேர் பஸ்ஸில் ஏறி போவான் சார். அவனுக்கு ஒரு 50 பேர் ஊடால வருவானுங்க. ஐயோ ரொம்ப வேத்து விறுவிறுத்து எண்டாப்பம் வந்தோடனே ஒய்ஃபு ஏற்கனவே சொல்லி வச்சுருப்பாங்க, இந்த கல்யாணத்துக்கு நான் வரல, நீ போன்னு. அவள் புத்திசாலித்தனம் நமக்கு வரலையேன்னு திட்டிக்கினே மேலே போய் வேத்து விறுவிறுத்து மாப்பிள்ளை கிட்ட அந்த கவரை கொடுத்து நல்லா இருடா அப்படின்னு இறங்க விட மாட்டான் சார். நல்லா இருன்னு இறங்க விட மாட்டான். குரூப் போட்டோன்னுவான். குரூப் போட்டோன்னு சொல்லி எவன் முடியாது நம்ம நிற்க வச்சுருவானுங்க. நான் இதுவரையும் என் ஃபேமிலி கூட நின்றதே இல்லை சார். யார் ஃபேமிலியோடையோ நம்மளை நிற்க வைப்பான், நம்மளும் வெக்கங்கட்டு போய் நிற்போம். அதாவது வீடியோவாவது பரவாயில்லைங்க, எடுப்பார், லைட் ஆஃப் பண்ணிட்டாருன்னா எடுத்துட்டாருன்னு முடிஞ்சு போச்சு, நிம்மதி. நவர்லான்னு போகும்போது இந்த ஸ்டில் ஃபோட்டோகிராஃபரில் அவர் இன்னும் எடுக்கலையாம் சார். எவ்வளோ நேரம் சார் சிரிச்சா மாதிரியே நடிக்க முடியும்? அன்றைக்கி பக்கத்தில் பார்க்குற ஒரு பையன் செவப்பாக நிற்கிறான். நான் அவனை பார்த்தேன், டா நீ யார், பொண்ணு விடா புள்ள விடான்னு. அவன் சொல்கிறான், இல்லை சார் நான் பந்தி பரிமாற வந்தவன், 9 மணிக்கு பந்தி நிறுத்திடலாமான்னு கேட்க வந்தேன், என்னையும் நிற்க வச்சிட்டாங்க. எனக்கு என்ன பிரச்சனை சார், அவன் என்னோட அழகாக இருக்கான். இது பரவாயில்ல சார். இன்னொரு அக்கிரமம் என்னென்ன சார், நம்முடைய தமிழர் பண்பாடு என்ன சார், பந்தி போடணும். இப்போ நீங்கள் சாப்பாடு எப்படி போட போகிறீங்கன்னு எனக்கு தெரியாது, எப்படி வேணாலும் போடுங்க, அது வசதி. ஆனால் எனக்கு என்னமோ சார், பந்தியில் உட்காந்து சாப்பிட்டா தான் சாப்பிட்ட திருப்தி, அதுதான் விருந்தம். வைக்கிறானா என்னது இது அவியல், இன்னொரு கரண்டி போடு, இது என்ன உருளைக்கிழங்கு எனக்கு வேணப்போ, அதே தானே பொஃபே. பொஃபே எதுக்கு வருது, என்ன மாடல், நம்ம எது, அதான் சொல்கிறேனே, நாம் வாழ்கிற நல்ல வாழ்க்கையை தொலைத்து கொண்டு வெளியில் யாரோ ஒரு மேற்கத்தியில் வாழற வாழ்க்கையை கஷ்டப்பட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண கற்றுக்குறோம், அவ்வளோதான். பஃபே சிஸ்டம் இது நம்மளது இல்லை. அங்கே ஏன் அதை வைக்கிறான்னா, அங்கே வந்து தே ஆர் சூசஸ். சில பேருக்கு ஹெப்படைட்டிஸ் இருக்குது, சில பேருக்கு இது இருக்குது, கலோரியை பற்றிய கவலை இருக்குது. அதனால் நம்ம அப்படி கிடையாது, நல்லா சாப்பிட்றவங்க. அதுவும் இல்லாமங்க, ஆயிரம் சொல்லுங்கள் சார், பந்தியில் உட்காந்து சாப்பிட்ற திருப்தி வராதுங்க. சில இடர்பாடு இருக்கும். என்ன, சில கல்யாணத்தில் சாப்பிடும்போது சாம்பார் சாதம் சாப்பிடும்போது பின்னால் ஆள் நிற்கிறான். அது பக்கத்தில் இருக்கிற சொல்கிறான், இப்போ தான் அந்த ஆள் சாம்பார் ஊற்றிக்கிறாரு அப்படின்னா, டே நம்ம பேசுறது அவர் கேட்கும், நல்ல ரத்தம் ஊறுறவனா இருந்தால் ரசத்தோடு இருந்து பண்ணுறான். நீ முதல்ல உன் ஆளை கவனின்றான். உன் ஆளுன்னா அவனுக்கு அப்போ முன்னால் இருக்கிற ஆள். இந்த பேச்சு கேட்ட பிறகு சாப்பிடவே தொல்லாது. அதெல்லாம் சகஜம், அது ஒரு தமாஷை, அவ்வளோதான். பஃபே அதை விட அநியாயங்க. ஆயிரம் சொல்லுங்கள் சார், என்னை பொறுத்தளவுக்கு என் தனிப்பட்ட இது பந்தி தான். பஃபே எனக்கு ஒத்துக்காது, இன்னமும் தெரியலங்க, ஒத்துக்கலை. நம்ம படிச்சிருக்கோம், வெளிநாடெல்லாம் போகிறோம், வெளிநாடெல்லாம் போனால் அதான் சாப்பிட்றோம். இருந்தாலும் சார் அது பீங்காம் பிளேட்டு அதுவே 2 கிலோ இருக்குதுங்க. அவ்வளோ வெயிட்டு பிளேட்டை வச்சுன்னு நிற்கும்போது, அந்த க்யூவில் நிற்கும்போது வேற எங்கேயோ நிற்கிற ஃபீலிங் இருக்கும் தட்டோட. அது அந்த க்யூ நவராகுதுங்க, மெதுவாக நவரும். அப்படியே எட்டி பார்த்தா ஒருத்தன் என்ன பண்ணுறான், குலோப் ஜாமுனை 2 எடுத்து வைக்கிறான், பக்குனுக்குது. நம்ம பையன் என்னன்னா, நம்ம போகிற வரையும் குலோப் ஜாமுன் இருக்குமா, தீர்ந்து போச்சுன்னா ரீஃபில் பண்ணுவானுங்களா இல்லையா, இல்லைன்னா ரீஃபில் பண்ணல. சில பேர் அதுக்கே பிள்ளையார்கிட்ட வேண்டிப்பான், நான் போகிற வரையும் குலோப் ஜாமுன் தான் உனக்கு 5 ரூபா போடுறேன்னு. சார் அதுவும் இல்லாமல் நமக்கு எடுக்க வேறு தெரியல, ஏன் நமக்கு இன்னும் பழகலை. அது நம்மளை வலுக்கட்டாயமாக பழக்கப்படுத்துகிறாங்க, அதனால தான் அந்த வேணை நம்மளுக்கு எடுக்க தெரியல. சில பேருங்க பொஃபேல போய்ட்டு சாப்பாடு எடுத்து வச்சுட்டு திரும்புகிறான்ல, அவன் தட்டு பார்த்தாலே உள்ளகத்தெல்லாம் வெளில வருது, எல்லாத்தையும் போட்டுக்கிறான். டே அது வச்சுதே கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு எது வேணுமோ அதை போட்டுக்கோன்னு தெரியல, எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்குவான். பார்த்தா அந்த அந்த அவியல் நடுவில் பார்த்தீங்கன்னா ஜீரா ஓடும். ஆனால் சில பேருங்க இதுலேயே டாக்டர் பட்டம் வாங்கினவன் இருக்கான், பிஹெச்டி. உண்மையில் தான் கடவுள் மாதிரிங்க, எல்லா இடத்துலையும் அவனே நிற்கிறான். நம்ம 2 சாப்பாடு ஸ்பூனில் போகிறதுக்குள்ளே எல்லாம் முடிச்சுட்டு ஐஸ்கிரீமுக்கு வந்துடுவான். அது அவன் டாக்டரேட் வாங்கினது, ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாம் மாறி போச்சு. மாறியதை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் இருந்தால்தான் நீங்கள் வாழ்கிறீர்கள். ஐயா சொல்லும்போது பேசும்போது எங்கிட்ட தனியாக சொன்னாங்க, சார் எங்களுக்கு ஒன்றும் அவசரம் இல்லை, நாங்கள் யாரும் பேச போகிறதில்ல, நீங்கள் பேசுங்கன்னாரு. நான் ஒரு வார்த்தை கேட்டேன், எவ்வளோ நேரங்க பேசுகிறான்னு. நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க சார். சரி, அவங்களுக்கு இஷ்டம், என் கவலைன்னா உங்கள் கவலை.
ஏன்னா உண்மையிலேங்க ஒரு பேச்சாளர் எப்படி பேசுகிறாலும் சரி, கேட்குறவங்க வந்து ஒரு பெருந்தன்மையாக கேட்குறாங்க. அதுக்காக அவங்கள பரிசோதிக்கக்கூடாது. சரியா? ஒருத்தர் பேசினே இருந்தார், இதே மாதிரி நல்லா ரசித்தாங்க. உடனே இவருக்கு ரொம்ப ஆர்வம் ஆயிடுச்சு. நல்லா தானே கேட்குறாங்கன்னு இன்னொரு 1/2 ஹவர் பேசினார். கொஞ்சம் கம்முன்னு இருந்தாங்க. இன்னும் 1/2 ஹவர் பேசினார். ஒருத்தர் வந்தார், நேராக பக்கத்தில் ஏறி நின்னார். என்னங்க இங்கே வந்துட்டீங்கன்னாரு. பேசுடா, பேசு மவனை, உனக்கு எவ்வளோ ஆசை இருக்கோ பேசு. நீங்கள் நீ பேசிட்டு நான் உட்கார்ந்த சேரில் போய் நீ உட்காரு, நான் ஒரு 2 ஹவர் பேசுகிறேன். ஏன் நான் உட்காந்து பாரியா தெரியும் முதுவலி, பேசினே இருக்க. சில வாட்டி பேச்சாளர் பயமுத்துற ரசிகர்களாக இருக்காங்க. நான் அனுபவிச்சிருக்கேன் அந்த மாதிரி. சார், திருவாசகம் ஒரு கோயிலில் 7 நாள் சொல்ல போனேன். ஒரு சீரியஸாகவே ப்ரிப்பேர் பண்ணின்னு போனேன். 7 நாள் மயிலாப்பூரில் சின்ன கோயில், ஈஸ்வரன் கோயில். முதல் நாள் 30 பேர் வந்தாங்க, அடுத்த நாள் 50 பேர் வந்தாங்க. எனக்கு அதுவே மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா இந்த 30 பேரும் தொலைஞ்சிருவாங்கன்னு நினச்சேன். கூட ஒரு 20 பேரை கூட்டின்னு வந்தாங்க. நல்லா தான் பேசுகிறோம் போல இருக்குதுன்னு நினச்சேன். ஆனால் என்னோடய பிரச்சனை என்னென்னா, ஒரு கிழவி சார் முதல் நாள் வந்து முதல் வரிசையில் உட்காந்தாங்க சார். அந்த பாட்டி 80+. நான் பேச ஆரம்பிச்சேன்னா அது வந்து உட்காந்துது, கவனித்தேன். நான் பேசுகிறேன், ஒரு 15 நிமிஷம் கேட்டா கண்ணீர் விடுது, அப்படியே அழுகுது. எங்கள் பேச்சாளர்களுக்கு என்னென்னா, இந்த முதல் வரிசையில் இருந்துட்டு யாராவது திடீர்னு ஏதாவது இது பார்த்தா, திடீர்னு அவங்க தனியாக ஃபோன் பேசினா நம்மளுக்கு டிஸ்ட்ராக்ஷன் ஆகும். இந்த அம்மா அழுகுது. நானும் அந்த பாட்டிமாவையே பார்த்து பார்த்து பேசுகிறேன். கரெக்டாக முடிக்க வர எழுந்து போயிடுச்சு. 2வது நாளும் அப்படியே தான். ஆரம்பிக்கிறேன், 5 நிமிஷத்தில் வந்து உட்காந்துது, 10 நிமிஷத்தில் அழுவோம், முடிஞ்சால் போயிடும். நான் இறங்கத்துக்குள்ளே ஓடி போயிடும். 6வது நாள் உடலை அமைப்பாளர்கிட்டே சொன்னேன், அந்த பாட்டிமாவை நான் பார்த்துட்டு தான் ஸ்டேஜுக்கு ஏறுவேன். வந்தது புஷ்டர். பாட்டி நீங்கள் டெய்லி வரீங்க, மகிழ்ச்சி. முதல் வரிசையில் உட்காருங்க, ரொம்ப மகிழ்ச்சி. பேசும்பொழுது 10 நீங்கள் அழுவுறீங்களே, ஏன்னு எனக்கு புரியல. திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசத்துக்கும் உருகார்னு எனக்கு தெரியும். நான் அவ்வளோ நல்லாவா சொல்கிறேன்? ஏன்னா எனக்கு அது சந்தேகம், நம்ம திருவாசகம் சொல்லி ஒருத்தர் அழுகுறாங்களேன்னு. ஏன்னா நமக்கே அழுக வரல, இப்படி அழுகுறாங்களேன்னு. அது சொல்லிச்சு, இல்லை பேசுப்பா அப்படின்ச்சு. இல்லை நீங்கள் ஏன் அழுகுறீங்கன்னு. போன வாரம் என் ஆடு செத்து போச்சுன்னுச்சு. ஆடு செத்துதுக்கு எங்கள் மீட்டிங் வந்து ஏன் பாட்டி அழுகுறேன்னு. இல்லை தம்பி, போன வாரம் என் ஆடு செத்து போச்சு, மீட்டிங் வந்தேன், நீ திருவாசக பாட்டு சொல்லும்போது உன் தாடை ஆடுதில்ல, அதை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு என் ஆடு ஞாபகம் வந்தது. அதாவது உங்களுக்கு சிரிப்பாக இருக்குது. நான் வந்து திருவாசகத்தை உருக்கமாக பேசணும்னு நினச்சேன். என் வாயிலேருந்து பாட்டை பார்க்கணும்னு நினச்சா என் தாடை அதுக்கு ஆடு ஞாபகம் வந்துருக்கு. நம்ம ஒன்றும் பண்ண முடியாது சார், எல்லாம் மாறி போகிறது. வாழ பழக வேண்டும் என்று சொல்கிற அர்த்தம் என்னவென்றால், வாழ்கிற வாழ்க்கை மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளுகிற அர்த்தம். சிலதெல்லாம் மாறி தான் போச்சு. குரு சிஷ்ய பாவம் போயிடுச்சு. எனக்கு சொல்லிக் கொடுத்தவன் ஆசான். எது சொல்லிக் கொடுத்தவன், எதுவானாலும் சொல்லிக் கொடுத்தவன் ஆசான். கல்வின்னு மட்டும் இல்லைங்க, வாழ்க்கை நெளிவு சுழுவை சொல்லிக் கொடுத்தவன் ஆசான். என் தந்தை எனக்கு ஆசான். என்ன எனக்கு ஒன்றும் சொல்லலை. எங்கள் அப்பா யார்கிட்டையும் பேச மாட்டார். எங்கள் அம்மா பேசினாலும் எதுவும் பேச மாட்டார். சார் அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தது. அதாவது தட்சிணாமூர்த்தியுடைய இதுதான். வாய் திறந்து எதுவும் சொல்ல வேணாம், சொல்லாமல் இருந்தாலே போதும், அதுவே ஒரு போதனை. நிறைய பேர் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறார்கள். எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு அமைப்பு நடத்துகிறதா, முன்னாள் தலைவர்கள் சொல்லுவாங்க, இது பண்ண, இது பண்ண. நான் எந்த காலத்தில் அப்படி இருந்தது, நீ இங்கே மாற்றி பண்ண, ஐயா சொல்லுவார். அப்பா எப்படி பண்ணாரோ அதே மாதிரி இவர் பண்ணுறாரு. இவர் அடுத்தவங்க வரவங்களுக்கு இதை பண்ணுங்கன்னு சொல்லி கொடுப்பார். ஏன் ஆசான். சார், பள்ளிக்கூடத்தில் குரு சிஷ்ய பாவம் இருந்தது போயிடுச்சு. ஆஃபீஸில் குரு சிஷ்ய பாவம் இருந்தது போயிடுச்சு. சார், ஈவன் இன்றைக்கி கவர்மெண்ட் ஆஃபீஸில் சார், நான் ஒரு சாதாரண கிளர்க்காக சேர்றேன், எனக்கு செக்ஷன் ஆஃபீஸரு அவர் தான் எனக்கு குரு. அவர்கிட்ட வேலை கற்றுப்பேன். செக்ஷன் ஆஃபீஸர் ரிட்டையர் ஆகிற அன்னைக்கு 40 பேர் வீட்டுக்கு போவான் கூடவே.
மாலை மரியாதை பழங்க கொடுத்துட்டு ஐயா வணக்கம் சொல்லிவிட்டு வாரம் ஒரு வாட்டி அந்த செக்ஷன் ஆஃபீஸர் ரிட்டையர் ஆனவர் வீட்டுக்கு போவான். போயிட்டு சார் நீ இருந்த மாதிரியே இல்லை சார் ஆஃபீஸு ஏதோ சொல்லுவோம். அந்த ஃபைலில் நீ தட்டி விடுவே சார், நீ இப்போ நாங்கள் அவஸ்தைப்படுறோம் ஏதோ சொல்லுவோம். குரு சிஷ்ய பாவம் சார் இது போயிடுச்சு. இப்போ குரு சிஷ்ய பாவம் போய் ஆஃபீஸில் நம்ம கீழே வேலை செய்கிறவனு திட்டமில்ல. அவன் என்ன சொல்கிறான், நான் தப்பு பண்ணேன். கரெக்டு, நீ என்ன பண்ணுற, நான் தப்பு பண்ணிட்டேன்னு நீ வந்து எம்டிக்கு மெயில் அனுப்பு. எம்டி எனக்கு மெயில் அனுப்புவார். நான் என்ன ஆச்சுன்னு எம்டிக்கு மெயில் அனுப்புகிறேன். நீ எம்டிக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோன்றான். அவன் என்னங்க பண்ணுவீங்க சார்? ஜென்ஸாவது பரவாயில்ல சார், ஆண்களாவது. இப்போ நம்ம ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறோம் வச்சுங்களேன், தப்பு பண்ணிட்டோம்னா நமக்கே தெரியுது பண்ணிட்டோம், இன்றைக்கி நம்மளுக்கு சந்திராஷ்டமம் சரியா, எப்படியும் மேலே இருக்கிறவன் வந்து திட்டுவான்னு திட்ட வாங்கிறதுக்கு ரெடி ஆகிடுவோம் மனசளவில் இல்லை. ஆனால் லேடிஸ் அப்படி இல்லை, அவங்க சாதாரணமாகவே புத்திசாலி. இந்த வேலைக்கு போகிற லேடிஸ் பாருங்க பயங்கர புத்திசாலி. தப்பு பண்ணிட்டா திட்டுறதுக்கு முன்னாடி அவங்களே அழுவாங்க, பார்த்துக்கிறீங்களா? எங்கள் ஆஃபீஸில் அப்படி தான், அதுங்களே அழுவோம். அழுகுறவங்களை யாரும் மேலே போய் திட்ட மாட்டாங்க சார். என் செக்ரட்டரி இருக்குது, எப்போ பாரு தப்பு பண்ணால் அழுவோம். பார்க்கும்போதே தெரியும் ஏதோ பண்ணிடுது போலது. அன்றைக்கி பார்க்குறேன் அழுதுது. சரி தப்பு பண்ணிடுச்சின்னு போய் பார்த்தா அது பண்ண தப்பு எனக்கே மெமோ வர மாதிரி பண்ணிருக்கு. தாங்க முடியல என்னால். கூப்பிட்டேன், அழுதுனே தான் வந்தது. தட்டால் விட்டான்னு, நீ எல்லாம் எதுக்கு வேலைக்கு வேறு பேசாமல் வீட்டை கவனிச்சிக்க, வீட்டில் இருமா பேசாமல் பேப்பரை போட்டு ஆச்சா போச்சேன்னு. சார் அது வரையும் சாதாரணமாக அழுதுந்த லேடி நான் திட்டின உடனே என்ன வச்சு ஓன்னு அழுது முந்தாணி எடுத்து வாயில் வச்சுன்னு அழுதுன்னா கதவு திறந்து வெளில ஓடுது. வெளியே வந்து பார்க்குறேன் ஆஃபீஸே என்ன ஒரு மாதிரி பார்க்குது. அவனுக்கு எத்தனை சினிமா பார்த்துருப்பானுங்க. போன அம்மா என்ன பண்ணிச்சு சார், அடுத்த நாள் அவங்க ஹஸ்பண்டை கூப்பிட்டு வந்துச்சு சார். அந்த ஆள் இருக்கிறான் 7 அடிக்கு, ஜிம்முக்கு போவான் பழகுது. என்ன மிஸ்டர் ரொம்ப திட்டுறீங்களா அப்படின்னா. நான் பம்மிட்டேன். இல்லை சார் ஸ்ட்ரிக்டாக இருக்க சொல்லி ஜிஎம் தான் சார் சொன்னாருன்னு. எனக்கு என்னென்னா இவன் அடிக்கணும்னு முடிவு பண்ணால் ஜிஎம்மையும் வலிச்சு விட்டுறது. ஏன்னா நம்ம தனியாக அதனால் அடிக்க முடியாதுங்க. அதனால் சார் ஆனால் அவன் சொன்னான் சார், அவன் கண்ணை பார்த்தேன், அதில் ஒரு மகிழ்ச்சி தெரிஞ்சுது. என்னால் தான் வீட்டில் திட்ட முடியல, நீ யார் திட்டு. ஒரு ஆம்பளை கஷ்டம் ஒரு ஆம்பளைக்கு தானே சார் தெரியும். எல்லாம் மாறி போச்சு. ஒரு காலத்தில் இருந்ததெல்லாம் இந்த காலத்தில் இல்லையான்னு கவலைப்படக்கூடாது. இந்த காலத்தில் இப்படி இருக்கா, நாளைக்கு இது மாறும், அவ்வளோதான். அதான் வாழ பழகுவது சார். பொண்ணு பார்க்க போகிறதா இருந்தால் ஒரு காலத்தில் சுச்சுவேஷனே வேறு. மாப்பிள்ளை வீட்டிலேருந்து ஒரு 20 பேர் கிளம்புவான் படம் எடுக்கிற மாதிரி. அந்த பொண்ணுக்கிட்ட போய் நீ படிச்சிருக்கிறியான்வான், வேலைக்கு போறியான்வான், சம்பளம் நிறைய வாங்குறியான்வான், அடக்கமாக இருப்பியான்னு கேட்பான். எப்படா இருக்கும், படித்து வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கிற பொண்ணுக்கிட்ட அதையும் கேட்டால் எப்படி? அது அந்த காம்போலேயே வராது. சமைக்க தெரியுமான்வான், டான்ஸ் ஆட தெரியுமான்வான், பாட்டு பாடுறது எல்லாம் மாப்பிள்ளை வீட்டுக்காரன் தான். இப்போ மாறி போச்சு. இப்போது கல்யாண பொண்ணு பேசுக்கணும். எனக்கு அப்படி தான் ஆச்சு. நான் ஒரே ஒரு பொண்ணு தான் சார் பார்த்தேன், அவங்களே கல்யாணம் பண்ணிக்கினேன், வேறு சான்ஸே இல்லை. அதுக்கு காரணம் என்னென்னா ஒரே ஒரு தப்பு நான் பண்ணது. பொண்ணு பார்க்க போகும்பொழுது என் தங்கச்சி கல்யாணம் ஆன 2 தங்கச்சியோட புருஷங்க 2 பேரையும் கூட்டி போயிட்டேன். என் மச்சானுங்க மாப்பிள்ளைங்க. அதைப்பா பண்ண தப்பு. போய் பொண்ணு பார்த்தேன், பொண்ணு பிடிச்சிருந்தது, பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். பொண்ணுக்கு அப்பா தான் எங்கள் மாமனார். அவர் என்ன பண்ணார், தம்பி பொண்ணு உங்கள்கிட்ட பேசணுமான்னாரு. இதுனா புதுசாக இருக்கே, நான் பட்டிமன்றத்தில் பேசுகிறவன் தான், இருந்தாலும் மேடையில் பேசுறது வேறங்க. இன்னொருத்தர் வீட்டில் போய்ட்டு ஒரு பொண்ணுக்கிட்ட புதுசாக பேசுறதுனா கொஞ்சம் லைட்டாக நர்வஸாக இருந்தது. எங்கள் மாப்பிள்ளைங்க 2 பேரும் என்ன பண்ணால், மச்சான் போ போ பேசு போ அவனுங்க. எனக்கு என்னென்னா போய் அந்த பொண்ணு பிடிக்கலன்னு ஆயிடுச்சு வச்சு, ஏன் பிடிக்கல ஒன்றுன்னு சொல்லிடுச்சுன்னா இவங்க 2 பேரும் ஊர் ஃபுல்லாக போய் சொல்லுவான், அந்த பொண்ணே உங்கள் அண்ணனை ரிஜெக்ட் பண்ணிடுச்சின்னுவான். அதுக்காகவாது இந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணுவோன்னு நினச்சின்னு பிள்ளையார வேண்டிக்கினே உள்ளே போனேன் சார். ரூம் உள்ளே போனால் கால் மேலே கால் போட்டு சமணம் போட்டு சோஃபாவில் உட்காந்துக்குது சௌகரியமாக. அது அவங்க வீடுங்க. அதனால் எனக்கு உள்ளே போய் என்ன பண்ணுறதுன்னே தெரிலங்க. நிற்கணுமா, உட்காரணுமா, கை கட்டணுமா, ஒன்றும் புரியல, வேர்க்குது ஒரே. அப்புறம் MBA ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன், டெப்யூட்டி மேனேஜர், டேக் ஹோம் 50,000. அதாவது அவங்க செலவுக்கு அது போதுமா, டேக் ஹோம் 50,000. உங்கள் ஹெச்ஆரில் கேட்டோம், உங்களை பற்றி நல்லா சொன்னாங்கன்னு. லூசுங்க, நான் ஏற்கனவே ஹெச்ஆரில் சொல்லி வச்சுருந்தேன்.
மாதிரி பொண்ணு பார்க்க போகிறாங்க. எப்படியும் இந்த பொண்ணுக்கு அண்ணன் அப்பான்னு புத்திசாலிங்க அவனாவது ஃபோன் பண்ணுவான். என்னை பற்றி ரொம்ப நல்லா சொன்னீங்கன்னா சனிக்கிழமை பார்ட்டி எந்து அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும். அவன் கரெக்டாக அதை சொல்லிட்டு இருக்கிறான். உங்கள் ஹெச்ஆரில் கேட்டோம், உங்களை பற்றி எல்லாம் சொல்லாங்க. அப்படியே டக்குன்னு சொல்லிச்சு, சார் ஆமாம் உங்களுக்கு வேறு ஏதாவது பேட் ஹேபிட் இருக்கான்னு. எத்தனை சொல்கிறது, ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டேன். ஏன்னா வேறு வழியில் மாறின்னு வருது உலகம் மாறின்னு வருது சார். ஒரு காலத்தில் மணமகள் அழைப்பு மணமகன் அழைப்புக்கு 2 பேரும் எங்கேருந்து வருவாங்க, கோயிலேருந்து வருவாங்க, அப்படி தானே? இப்போ இது இல்லை, சலூன்லேருந்து வராங்க. ஆமாங்க, நீங்கள் அதை பியூட்டி பார்லர்னு சொல்லுவீங்க, ஆக்சுவலாக அது சலூன் தானே. பொண்ணு பியூட்டி பார்லர்லேருந்து வருது, பையன் பியூட்டி பார்லர்லேருந்து மாறி போச்சு. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் இலக்கியத்துலையும் சிவாஜி கணேசன் எம்ஜிஆர் படங்கள்லாம் நம்ம பார்த்த எஸ் வி ரங்கராவ் பார்த்த குடும்ப வாழ்க்கையை இப்போ சினிமாவில் கூட கிடையாது சார். காலையில் புருஷனுடைய காலை தொட்டு கும்பிட்டு வாழ்க்கையை ஆரம்பிக்கிற தினத்தை ஆரம்பிக்கிற மனைவிகள் இலக்கியங்களில் தான் இருக்காங்க. என் பையன் என் மெச்சிட்டு எடுத்துகிட்டு சொல்கிறான், இன்னும் 5 நிமிஷத்தில் இருந்தீங்கன்னா தண்ணி ஊற்ற சொன்னாங்க அம்மான்றான். மாறி போச்சு. மாறி போனது வேறு வழியில், உடைகள் மாறி போச்சு. எல்லாருமே சாரி உடுத்தணும்னு இல்லை. வாழ்க்கையில் எல்லா லேடிஸும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். லேடிஸும் ஓடி போய் ரன்னிங்கில் பஸ் ஏறுறதாயிடுச்சு, பரவாயில்ல. ஆனால் மாற்றம் ஒரு அளவோடு இருக்கணும். ஒரு சாரியே மாட்டாமல் சுடிதாரோ ரைட்டு. இந்த லெக்கின்ஸுன்றது எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல சார். அதில் இங்கே இருக்கிற எத்தனை ஆம்பளைங்களுக்கு அது தெரியணும்னு கூட தெரியல. தாங்க முடியல. சிட்டிலெல்லாம் குண்டா ஒரு அம்மா சார், அதை போட்டுட்டு 2 பக்கமும் கால் போட்டு ஸ்கூட்டரில் போகுது. பின்னால் போகும்போது நமக்கு பயமாக இருக்குது. நானே அந்த ஹஸ்பண்டுக்கிட்ட, யோ பாத்தியா எதையாவது கிழிஞ்சிச்சுன்னா அந்த ஸ்கூட்டருக்கு போகிற உரையாவது மாட்டின்னு போயா முடியல. இந்த ஆண்கள் சார் வேட்டி கட்டணும். வேட்டி எல்லோரும் வேட்டி கட்ட முடியாது. நம்ம பஸ்ஸில் போகிறோம், சைக்கிள் ஓட்டுறோம், கஷ்டமாக இருக்கும், பேண்ட்டு போட்டுக்கோ. பர்முடாஸ்ன்னு ஒன்று அது கண்டுபிடிச்சா மாதிரி ஒருத்தன் சார். பர்முடாஸை வீட்டில் போட்டுக்கோ, வீட்டில் எப்படி ஒன்றாலும் இரு. கோயம்புத்தூருக்கு அன்றைக்கி போகிறேங்க, ஒரு 6 அடிக்கு இருக்கிற 50 வயசு ஆள் ட்ரெயினில் ஏறுறான் பர்முடாஸோட. இது என்ன நாகரிகம்? அவன் பர்முடாஸ் போட்டுக்கினே அப்பர் பர்த்துக்கு ஏறுறான் சார். ஒரு அறுவறுப்பா இல்லை இல்லை எதுக்கு அதெல்லாம்? கோயில் மாறி போச்சு சார். கோவிலில் நம்முடைய கோவில்களில் மேள வாத்தியங்கள் இருந்தது, நாதஸ்வர வீசை இருந்தது. ஒன்று பாருங்கள், கோவிலில் இருட்டு இருக்கலாம், கரண்ட்டே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இந்த வாத்தியங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. மங்கள யுத்த வாத்தியம்னா அதுதான். இப்போ அதையும் தூக்கிட்டான். பக்குன்னு ஆயிடுச்சு சார். அன்னைக்கு பெருமாள்கிட்ட மிஷின் ஒன்று மோட்டர் ஒன்று போட்டான் சார். எதுக்கு அது? பயமுத்துறா மாதிரி அமைதியாக வேண்டவே முடியாது. பார்த்துக்கிறீங்களா அந்த மேலே போட்டால் ஹை ஸ்பீடு டொன்னு. அன்றைக்கி பார்க்குறேன் 3வது தெருவில் ஒரு அம்மன் கோயிலில் திடீர்னு நைட்டு ஏதோ ஷார்ட் சர்டிஃபிகேட்டில் அதுவே அடிக்குது. கதவு எப்படி திறக்குதுன்னு தெரியல. ஜனங்கள்லாம் ஓடி போய் வாசலில் நிற்கிது, தானே அடிக்குது உள்ள. அர்த்தசாம பூஜை மாதிரி. ஒருத்தர் சொல்கிறான், டேய் தர்மகர்த்தா கூட்டினாடா, அவர் தான் பூட்டை கரெக்டாக உடைப்பாருன்னா. டேய் தர்மகர்த்தா பூட்டை திறப்பாடுறான்னு எப்போவுமே அவர் உடைக்கிறது தான் கேட்கலாம். இல்லை எல்லாம் மாறி போச்சுங்க, எல்லாம் மாறி போச்சு. ஓதுவார் இருந்தாங்க, அதுவும் போயிடுச்சு. எதுவும் மாறி போச்சு. கோயிலை சுத்தமாக வச்சுருக்கோமா சார்? நம்ம உலகத்திலேயே இவ்வளோ விளம்பரம் இருக்கிறது நம்ம இந்துக்கள் கோயிலில் தான். ஏதாவது ஒரு கோயில் உள்ள போய் இந்த மாதிரி சார், கோவில் உள்ள கடவுளை மனசுலே நினச்ச நாட்கள் போய், கோயிலில் போய் நினச்ச நாட்கள் போய், இப்போ கோயிலுக்கு போகிறதே ஏதோ ஒரு ஃபேஷன் ஆகிடுச்சு. கோயில் அவ்வளோ போர்டு சார், தயவு செய்து வரிசையில் இருக்கவும். இப்படி ஒரு கோயில் உள்ளே இருந்ததுன்னா நம்ம எந்த கதியில் இருக்கோன்னு பாருங்கள். தயவு செய்து அகல் விளக்கை மேடையில் வைக்கவும், அப்படி ஒரு போர்டு. ஏன்னா 5 ரூபாய்க்கு அகல் விளக்கு வாங்கி சார், இவன் சாமிக்கே சூடு வைக்கிற மாதிரி கிட்ட எடுத்து போகிறான். மேடையில் வை. தயவு செய்து வரிசையில் இருக்கவும், இப்படி ஒரு போர்டு. லுங்கி அணிந்து கொண்டு கோயிலுக்கு வர வேண்டாம், இப்படி ஒரு போர்டு. இதெல்லாம் போர்டு போட்டால் தெரியணும். எங்கேயுமே அப்படி தான் சார். 50 ரூபா கொடுத்து திருப்பதிக்கு போய் க்யூவில் நின்றுக்கிறேன் சார். பெருமாள் ஸ்லோகம் சொல்லிக்கினே போகிறேன். அங்கே கல்வெட்டு படிக்க வேணாம், ஏன்னா அவ்வளோ புத்தால்தனம் இல்லை. தெலுங்கில் நாயக்கருடைய கல்வெட்டு, தமிழுடைய கல்வெட்டு இருக்குது.
கல்வெட்டுடைய இடைவெளியில் ஈயம் பூசி வச்சிரு, சில இடங்களில் ஈயம் பிச்சுட்டு வந்திருக்கு. அதில் இவன் விசிட்டிங் கார்டு சொல்லிவிட்டு வரான். நம்ம ஆளு மார்க்கெட்டிங் பண்ணுறான் திருப்பதியில். எதை எங்கே கிறுக்கிறதுனே தெரியல. கோவில் புனிதம்னே நமக்கு தெரியல. எல்லாம் போயிடுச்சு. க்யூவில் நின்றுனே போகிறான் சார். ஒருத்தன் எழுதி வச்சுட்டு போகிறான், ஜெயந்தி ஐ லவ் யூன்னு. டேய், அதை நீ ஜெயந்திக்கிட்ட சொல்லு, இல்லையா உள்ளே போய் பெருமாள்கிட்ட சொல்லு. அவன் எழுதிட்டு போயிட்டான். அது வரையும் ஸ்லோகம் சொல்லின்னு போனேன் நான். அதை பார்த்தோன்னே எம்ஏ படிக்கும்போது இப்படி தானே ஜெயந்தின்னு ஒரு பொண்ணு நம்ம கிளாஸில் இருந்தது, நம்ம கூட இதையே தானே சொன்னோம், மூஞ்சிக்கெலாம் அது கேடான்னு நினச்சாலேன்னு பெருமாளை விட்டேன் கையில். ஜெயந்தியே 2 நிமிஷம் நின்றுந்தேன். பின்னால் என் ஒய்ஃபு, எங்கே வந்தாலும் வேடிக்கை தான் போ அப்படின்னா. நாகரிக மாற்றம் இருக்கலாம், ஆனால் அது ஒரு அளவுக்கு. வாழ பழகுவோம்னா எல்லாத்தையும் மாற்றிடுறதில்ல. வாழ பழகுவது எல்லாமே சார். ஒரு காலத்தில் பெண்களை சமைக்க தெரியுமா என்று கேட்டு திருமணம் செய்த காலம் போய் சம்பளம் எவ்வளவுன்னு கேட்டு திருமணம் செய்கிறோம். அதனால் என்ன ஆச்சு, வீட்டில் சாப்பாடு போச்சு. நல்ல சாப்பாடு எந்த வீட்லையுமே இல்லை, நல்ல காஃபி எந்த வீட்லையுமே இல்லை. சார் ஆஃபீஸ்லேருந்து வரோம், சாப்பாடு வச்சுட்டு ஏதோ ஒரு மஞ்சளாக ஊற்றுனான். இது என்ன கண்டுபிடிங்கன்றான். நான் அதுக்காக சாப்பிட உட்காந்தோம். மஞ்சளாக இருக்கா, குருமாவான்னு. ஐயோ நீங்கள் தோத்துட்டீங்க, மோர்க்குழம்பு அப்படின்னா. சார் குருமாவில் குஸ் ப்ரோக்ராம் நடத்துகிறார் சார். ஏன் எல்லாம் அப்படி தான். திடீர்னு ஒரு நாள் சோப்பாக ஒன்று எடுத்துன்னு வந்து கொடுத்தா வீட்டில். என்னென்ன மஷ்ரூம் அல்வானா பக்குனாச்சு. ஏன்னா காய்கறியே பண்ண தெரியாத ஆள் மஷ்ரூம் அல்வாக்கு எங்கே போச்சு அப்படின்னு பயந்துன்னே கேட்டேன். இது உனக்கு செய்ய தெரியாதம்மேன்னு டிவியில் சொல்லி கொடுத்தாங்கண்ணா. இன்னும் பயந்தேன், யார் சொல்லி கொடுத்ததுன்னு. நடிகை நளினி அப்படின்ச்சு. இன்னும் பயந்தேன். அந்த அம்மா பாருங்க, நடிக்கும் போது நம்மளை பழி வாங்குச்சு, இப்போவும் பழி வாங்குது. நீ சாப்பிட்டியாமான்னு. நீங்கள் சாப்பிடாம என்னைக்கு நான் சாப்பிட்ருக்கேன்னு. பொய். இந்த லேப்லெல்லாம் எலி வச்ச மாதிரி சார். நம்ம என் பையன் வந்தான், அந்த அல்வாவை எடுத்தான், பேக்கெட்டில் போட்டான், போயிட்டான். அவன் என்னன்னா, அவன் வெளில போய் என்ன பண்ணுவான், அவனுக்கு யார் யாரை பிடிக்கலையோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு அந்த அல்வாவை குத்துருவான். நம்ம அப்படியும் ஓட முடியாது, சரியா? சாப்பிட்டு தான் தொலைக்கணும். எல்லாம் முடிஞ்சு போச்சு. நாட்டில் கோவில்கள் குறைந்து விட்டது, பியூட்டி பார்லர் ஜாஸ்தி ஆச்சு. சிட்டி உள்ளே வந்து பாருங்கள், தெரு பியூட்டி பார்லர் இருக்குது சார். அது உள்ளங்க மெனு கார்டு மாதிரி வச்சுருக்கான் சார். ப்ளக்கிங், பெடிக்யூர், மெடிக்யூர், ஐப்ரோ ட்ரிம்மிங், இன்னொன்றும் எல்லாம் 200 ரூபா. எப்படி தெரியும்னு கேட்காதீங்க, வாசலில் உட்காந்துக்கிறேன். உள்ளே போய் வெளியில் வந்தால் எது நம்ம ஒய்ஃப்னே தெரியல. எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. அவங்களே அடையாளம் கண்டுபிடிச்சா தான் உண்டு. வந்துடுறாங்க. ஆனால் நம்ம தானே காசு தரோம். உண்மையிலே தாங்க. நான் இப்பவும் சொல்கிறேன், இந்த அழகு என்பது மனத்தை பொறுத்தது என்று நினைப்பது வாழ்க்கை வாழ்வது. ஆனால் அழகு என்பது வெறும் ஃபேஷனு, வெறும் டிசைனு, வெறும் முக அழகுன்னு நினைக்கிறதல்ல. நான் இப்போ சொல்கிறேனே, ஒரு கல்யாணத்துக்கு போங்க, பொண்ணுக்கு அப்பா யாருன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் சார். இந்த தலைகளெல்லாம் பிஞ்சு போய் தலை வராமல் ஜிப்பால் ஒரே சொட்டிங்கோட வேர்க்க விறுவிறுக்க எக்ஸிபிஷனில் தொலைஞ்ச மாதிரி அக்களில் ஒரு பையை வச்சு சுற்றுவான். பொண்ணுக்கு அப்பா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் பொண்ணுக்கு அம்மாவை கூட கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அவங்கள மேக்கப் போட்டு கூம்பு கொண்டை போட்டுன்னு கையில் பேக் வச்சுன்னு பொண்ணு பக்கத்தில் நிற்பாங்க. மாறிடுச்சு சார். ஒன்றும் இல்லைங்க, நமக்கு வெளிநாட்டு மோகம் என்ன ஆகிடுது, நமக்கு அது பொருந்துமா அதை பற்றி கவலை இல்லை, அப்படியே எடுத்துக்கணும். தப்பு. அவன் இன்றைக்கி நம்ம யோகாவை எடுத்துக்கிறான், நம்மக்கிட்ட இருக்கிற நல்லதெல்லாம் வெளிநாட்டை எடுத்துக்கிறான். அவன்கிட்ட இருக்கிற எது பொருந்தாதோ அதெல்லாம் நம்ம கண்டிஷனாக எடுத்துக்கிறோம். ட்ரெஸ் மெட்டீரியல், வித்தியாசமான முகபாவங்கள். சார் வெளிநாட்டில் தட்பவெப்பம் வேறு. அங்கெல்லாம் வந்து -டிகிரியில் குளிர் இருக்குது, -7, -15. நான் கனடா ஒரு வாட்டி ஏடா கூடமாக மாட்டேன் சார். கையை வெளியில் நீட்டாதீங்க. நாங்கள் விண்டோ திறக்காதீங்க, கையை வெளியே நீட்டக்கூடாதுங்க. ஏன்னா நீட்டி ஒரு 5 நிமிஷம் கை வச்சுட்டு இருந்து அப்படி தட்டினா விரல் விழுந்துடும், அந்தளவு சில்லு. அந்த மாதிரி பனி பிரதேசங்களில் இருக்கிறவங்க, அங்கே இருக்கிற பெண்கள் என்ன பண்ணுவாங்க சார், வெளியில் வந்தாலே உதடு வெடிச்சுட்டு ரத்தம் வரும். அதான் அவங்களுடைய சூழல். அதுக்காக வேஸ்லைன் தடவினாங்க. வேஸ்லைன் தடவுனாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணாங்க, லிப்ஸ்டிக் போட்டாங்க. ஏன்னா திக்கு. ஏன்? பனி, குளிர்.
அதுக்காக லிப்ஸ்டிக் போட்டாங்க. லிப்ஸ்டிக் போடுறவங்க உடைக்கு ஏற்ற மாதிரி லிப்ஸ்டிக் போட்டாங்க. அது அவங்களுடைய குளிர் பிரதேசம்ன்றதுனால அவங்களுக்கு. நமக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. நம்மால் எல்லாத்துக்கும் அப்படி தான். எது வெளிநாட்டில் லிப்ஸ்டிக் போட்டால் நம்மளும் போட்டுக்கணும். அதை எதுக்கு போட்டுக்கிறாங்க ஏதுக்கு போட்டுக்கிறாங்க ஒன்றும் கவலை கிடையாது. சார் நம்ம ஆளுங்களுக்கு போடுவோன்னு தெரிலங்க. பச்சை கலர் ஒரு புடவை, சிவப்பு லிப்ஸ்டிக்கு, அது பேர் லிப்ஸ்டிக். நான் சொல்கிறதெல்லாம் ஈரோட்டில் இல்லை, பெண்கள் இல்லை, அது சொல்லிடுறேன். ஏன்னா இவ்வளோ நேரம் மகிழ்ச்சியாக இருந்தாங்க. இப்போ என்ன இவன் அங்கே சுற்றி இங்கே சுற்றி நம்மகிட்டே வரான்னு. இங்கே இருக்க பெண்கள் இல்லை, நான் சொல்கிறது சென்னை பெண்கள். பச்சை கலர் புடவை, சிவப்பு கலர் லிப்ஸ்டிக், அது பேர் லிப்ஸ்டிக்குங்க, ஸ்டிக்கு. ஆனால் நம்மளுக்கு அந்த அர்த்தமே தெரியாது. அதை வழித்து உதட்டில் தடவி இந்த கிருஷ்ணர் வெண்ணெய் சாப்பிட்டா மாதிரி வருங்க கல்யாணத்துக்கு. அவங்க அதை மெயின்டைன் பண்ணுவாங்க. எப்படி? கையில் வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சுருப்பாங்க ஃபாரினில். அப்பப்போ முன்னுவாங்க, அப்பப்போ கண்ணாடியில் பார்த்துப்பாங்க. நம்மளுக்கு அதை பற்றி கவலை எதுவுமே கிடையாது. அப்படியே வர வேண்டியது தான். அவங்க ஸ்பூனில் சாப்பிடுவாங்க, சாப்பிட்டு அப்பப்போ தொடச்சிப்பாங்க. நம்மளுக்கு அந்த பழக்கமே இல்லை. அப்படியே அப்பின்னு வந்துட்டு 2வது பந்தியில் உட்காந்து ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு கையை கழுவிட்டு அப்படியே தொடச்சோம். அனுமார் வேஷா போட்ட மாதிரி இருக்கும். அத்தோட ஃபோட்டோக்கு வேறு நிற்பாங்க. நின்றுட்டு நல்லா இருக்காது இல்லை, எப்படியும் இந்த ஃபோட்டோக்காரனே சரியில்லை, சரியாகவே எடுக்கலை என்னன்னுவாங்க. எல்லாமே கோட்டு. நான் கூட அப்படி நல்ல காலம் சில மோட்டிவேஷன் கிளாஸ் எல்லாம் போகும்போது கேட்குறாங்க, சார் ஒரு பேச்சாளருக்கு ஃபோன் பண்ணி டேட் இருக்கான்னு தான் கேட்கணும், கோட்டுக்கு தான் கேட்குறான். எனக்கும் கோட்டுக்கும் வேறு ராசி கிடையாது, நான் போடுறதில்லை. இப்போ முன்னால் போட்டுருந்தேன். ஏன்னா ஒரு இடத்துல போட போய் முன் வயசுலேருந்து பார்த்து, சார் உங்களை டிவியில் பார்த்துக்கிறேன்னே தான். அப்படியாப்பா? நான் நினச்சா பட்டிமன்றத்தில் பார்த்துருப்பான்னு. அட்வர்டைஸ்மெண்ட்டில் வருவீங்களே அப்படின்னா, நான் அட்வர்டைஸ்மெண்ட்டில் நடிச்சதில்லை. இல்லையாப்பாண்ணே. சார் தமன்னா அன்சிகா கூட டான்ஸ் ஆடுவீங்களே அப்படின்னா, எனக்கு ஆசை தான், அது நான் இல்லை. சார் நீ சரவணா ஸ்டோர் ஓனர் தானே சார்னா, அன்றைக்கி கட்டின கோட்டை எல்லாமே. சார் வீட்டில் கூட பாருங்கள், அது ஒரு எந்த விதத்திலே நமக்கு வந்து எந்த வாழ்க்கை படிந்து வருகிறதோ அந்த விடம். ஒரு உறவு பாசிட்டிவ் மென்டாலிட்டி ரொம்ப கம்மியாக போச்சு நம்மளுக்கு. எதுக்கு எடுத்தாலும் கவலைப்பட முடியாதுங்க. கவலைப்பட்டால் வாழ்க்கை என்னங்க ஆகும்? எதுக்கு எடுத்தாலும் கவலைப்படுறது. சில பேர் இருக்கான் சார், என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், இன்றைக்கி எவ்வளோ ஏற்றுவானுங்கன்னு தெரியல. நான் என்னடானா பெட்ரோல் டை, இதுக்கெல்லாமா கவலைப்படுவாங்க? நாடு இப்படின்னு ஆயிடுச்சு இல்லையா சார்? நம்ப மாட்டீங்க, அவன் அதே டென்ஷன்லேயே சுற்றுவான். நைட்டு 12 மணிக்கு எவ்வளோ ஏற்றுறானுன்னு பார்த்துட்டு தான் படுப்பேன்னுவான். எதுக்கு? மனசளவில் நம்மளே ரெடியாக இருக்கணும். சார் இன்றைக்கி பெட்ரோல் ₹1 ஏறும் அப்படின்னு நினச்சிட்டு போய்ட்டு அடுத்த நாள் 27 பைசா தான் ஏறப்போகுது. 77 பைசா உனக்கு லாபம், விட்டுரு. அப்படி தான் எடுத்துக்கணும் வாழ்க்கையை. கேஸ் விலை ஏற்றிக்கிட்டே இருக்கான் சார். நான் போய் ஜிஎம் கிட்ட சொல்கிறேன், சார் கேஸ் விலை ஏறிக்கிட்டே இருக்குதுன்னு. நல்ல காலம் ஞாபகப்படுத்தினீங்க மோகன் சுந்தரம். கேண்டீனில் உப்புமா இனிமேல் 50 ரூபான்னாரு. அந்த உப்புமா 50 ரூபா கொடுத்து சாப்பிட்றதுக்கு நான்ட்டு சாப்பிடலாம். பிரச்சனை வரும். ஒரு சில பேர் இருக்கான் சார், ஜாதகத்துக்கு மேலே நம்பிக்கை. என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க ரொம்ப ஜோசியத்தில் நம்பிக்கை. அவன் வந்து என்கிட்ட சொன்னான், ஒவ்வொருத்தருக்கும் மொத்தம் 7 பிறவி தானா, எனக்கு இது 7வது பிறவியா, இனிமேல் நான் பிறக்கவே மாட்டேன்னா கவலையாகுதுன்றான். நான் சொன்னேன், 7வது பிறவியே இவ்வளோ கேவலமாக இருக்குது, நீ 8வது பிறவி பிறந்து என்ன பண்ண போகிற? விடு சார். பிரச்சனை சிலதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, ஏதாவது ஒரு பிரச்சனை நமக்கு வந்தே ஆகும். ஒன்றும் இல்லைங்க, சனி ஞாயிறானா வெளியூர் போவேன். அமைப்பாளர்கிட்ட ரொம்ப தெளிவாக சொல்லுவேன், செகண்ட் ஏசி லோயர் பர்த் பாவம் ஆர்கனைஸ் பண்ணி கொடுப்பாங்க. அது என்னவோ தெரியலிங்க, இந்த தனியாக ட்ரெயினில் போகிறவன் படுற பாடுவது இல்லை, அது வித்தியாசமானது சார். ட்ரெயினில் ஏறிங்க, ட்ரெயினில் ஏறி அவன் கொடுக்குற இந்த துவைக்காத ஒரு பிளாங்கெட் இருக்குது, அதெல்லாம் விரிச்சிட்டு லோயர் பெட்டில் ரெடி பண்ணி படுக்கலான்னு போது எக்ஸ்கியூஸ் மீன்னு ஒரு குரல் கேட்கும். திரும்பி பாருங்களேன், நான் ஃபேமிலியோடு வந்திருக்கேன். நான் மட்டும் என்னடா சன்னியாசமாக வாங்கிட்டு வந்தேன், நீ ஃபேமிலியோடு கூட வர, நான் வீட்டில் விட்டு வந்துக்கிறேன், ஃபேமிலியோடு வந்துருக்கேன், கொஞ்சம் அங்கே போகிறீங்களா அப்படின்னா. அதாவது தனியாக வந்திருக்குறோன்றதுக்காக சார் அந்த பக்கமே பெட்ஷீட் போட்டால் எக்ஸ்கியூஸ் மீ என்ன எங்கள் மதர் இல்லா ஏஜ்டு, நீங்கள் அப்படி போகிறீங்களா அப்படின்னா. அவன் மதர் இல்லா காசுலேயே ஊருக்கு போகிறவன், அப்படி போகிறீங்களா சார்? தள்ளி 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 இந்த டாய்லெட்டு டோருக்கு பக்கத்தில் இருக்கிற அப்பர் இருக்குதுல்ல, அதில் படுக்கிறதுக்கு நீங்கள் வெளியே படுத்துக்கலாம் சார். லைட் ஆஃப் பண்ண மாட்டானுங்க,
எந்த ட்ரெயின்லேயும் இந்தியாவில் ஓடுற ட்ரெயினில் அந்த கதவு வந்து அமைதியாக சாத்தாது, டமால் டமால்னு இருக்கும். அன்றைக்கி தான் நம்ம கம்பார்ட்மெண்ட்டில் டயபெட்டிக் பேஷண்ட் நிறைய பேர் இருப்பான். போயிடும் வந்துடும் ரொம்ப கஷ்டம் சார். அப்படியே போச்சு பாருங்க, வாழ்க்கையில் ட்ரெயினில் போகிற மகிழ்ச்சியே போச்சு. அன்றைக்கி பார்க்குறேன் ட்ரெயினில் சென்ட்ரல் ஸ்டேஷனில் வர இந்த A1 வெளியில் ஒரு 25 வயசு பசங்க, ஒரு 15 பசங்க, காலேஜ் கேர்ள்ஸ். அப்பா இன்றைக்காவது கொஞ்சம் மகிழ்ச்சியாக போகலாம், இல்லை தப்பாக நினைக்காதீங்க சொல்கிறேன், அவங்க பண்ணுற கலாட்டாவை வேடிக்கை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு நினச்சேன். கரெக்டாக ட்ரெயின் கிளம்பும் போது எல்லாம் போய் A2 ஏறிடுச்சு. நமக்கு வழக்கம் போல் ஏறினா எதிர்புறத்தில் ஒரு அம்மா கை குழந்தையோடு ஏறுது. அந்த கை குழந்தை சார் ஸ்டேஷனை விட்டு வண்டி கிளம்புறதுலேருந்து அழுகுது. அப்படி ஒரு அழுகை தாங்க முடியல. நம்ம வீட்லேயும் குழந்தை இருக்குது சார், என்ன இருந்தாலும் ஒரு கம்பார்ட்மெண்ட் ஏசி கம்பார்ட்மெண்ட்டில் வீல்னு குழந்தை அழுதுதுன்னா தூக்கம் கலையும். அந்த அம்மாவை பார்க்குறேன், அதை எதை பற்றி கவலைப்படல. யார் அந்த குழந்தையோட அம்மா? புடவை எடுத்தது, இந்த பத்துக்கும் அந்த பத்துக்கும் ஒரு யானை கட்டிச்சு தூளி, குழந்தைய போட்டுட்டு அது படுத்துடுச்சு. பேசின் வச்சு தண்ணில் தூங்கிடுச்சுக்க அந்த அம்மா. குழந்தை அழுதுனுக்குது, நான் மேலே படுத்துனுக்குறேன், தூக்கம் வரணும் எனக்கு. லைட் ஆஃப் பண்ணி பார்க்குறேன், அது இன்னும் வீல்னு கத்துது, வேறு வழியே கிடையாது. அப்படி மெதுவாக ஆட்டினேன். பெரம்பூர் தாண்டும் போது குரல் ஒன்று கேட்குது, கொஞ்சம் இடிக்காமல் ஆட்டுப்பான்னு. திருப்பூர் வரையும் ஆட்டினே போனேன் சார். கோயம்புத்தூரில் இறங்கணுன்னா இந்த பாப்பாவை விட்டு அங்கிள் தான் உன்னை ஆட்டிகிட்டே வந்தார், அங்கிளுக்கு டாட்டா சொல்லுச்சு, ஓங்கி அறையலாமான்னு இருந்தது எனக்கு. இல்லை பிரச்சனை வரும் சார், இந்த மாதிரி வரும், ஒன்றும் பண்ண